சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் அருளால நிறைய மூலிகைகள் இருக்கு. தொடர்ந்து நம்ம புது புது மருந்துகள், சித்தர்கள் சொன்ன மருந்துகள் ஒவ்வொரு உடல் தேகிகளுக்கும் வாதம், பித்தம், கபம் இதை அடிப்படையா வச்சு ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி மூலிகைகளை மருந்தாக செய்து நமக்கு நிறைய பேருக்கு இது க்யூர் ஆகுமான்னு எனக்கு தெரியல டாக்டர். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கு. டவுட்டோடி தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நோயாளிகள் குணம் பெறுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் தேகத்திற்கு ஏற்ற மாதிரியான மூலிகைகளை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலை, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஆண்கள் இதனால் ரொம்ப சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்ட நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை. இந்த மாதிரி இருந்ததுன்னா பிஎஸ்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. இதனோட சில உணவு முறைகள் நான் சொல்கிறேன். இது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் என்னுடைய செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும், இந்த பயமும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஏஜ் வந்து 50-60 தானே ஆகுது, இப்போவே இதை ரிமூவ் பண்ணிட்டா வேறு ஏதாவது இன் ஃப்யூச்சரில் பாதிப்பு வருமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் அருளால் நிறைய மூலிகைகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம புது புது மருந்துகள், சித்தர்கள் சொன்ன மருந்துகள் ஒவ்வொரு உடல் தேகிகளுக்கும் வாதம், பித்தம், கபம் இதை அடிப்படையாக வச்சு ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி மூலிகைகளை மருந்தாக செய்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நிறைய பேருக்கு இது க்யூர் ஆகுமான்னு எனக்கு தெரியல டாக்டர். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குது. டவுட்டோடி தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நோயாளிகள் குணம் பெறுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் தேகத்திற்கு ஏற்ற மாதிரியான மூலிகைகளை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலை, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஆண்கள் இதனால் ரொம்ப சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்ட நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது, பேக் பெயின் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ப்ரோஸ்டேட்டோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்டில் இந்த வீக்கம், என்லார்ஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தைராய்டு கிளாண்டில் ஒரு வீக்கம் வர்றது, லிவர், கல்லீரலில் ஹெப்படோமெகாலி அப்படின்னு சொல்கிறது, ஸ்ப்ளீனோமெகாலி, இந்த மாதிரி தான் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிளாண்ட், சுரப்பி. இது என்னங்க பண்ணுது, இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு அந்த செமன் இருக்குது பார்த்தீங்களா, செமன் அதாவது லிக்விடாக வெளியில் வர்றதுக்கு அதுக்கான ஒரு நரிஷ்மெண்ட், ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகி அது ஒரு லிக்விடோடு சேர்ந்து வருது. அதுக்கு ஊட்டத்தை தரக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த கிளாண்ட்ல இருந்து தான் நமக்கு செக்ரீட் ஆகுது. அப்போ ஆண்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு இது என்லார்ஜ்மெண்ட் ஆகிறது ஒரு சிலருக்கு வருதுங்க. எப்படி நமக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதோ, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, சில நோய்கள் நிலையிலையும் இது கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த என்லார்ஜ்மெண்ட் ஆச்சுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? இதில் முக்கியமாக பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, பினைன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ப்ளேஷியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். இதில் வீக்கம் இருந்ததுன்னா அந்த இன்ஃப்ளமேஷனை தான் நம்ம இந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம நிறைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், ஸ்கேன், யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது ஆண்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதில் முக்கியமாக உங்களுக்கு இந்தந்த அறிகுறிகள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குங்க. நைட்டில் யூரின் போயிட்டு வந்திருப்பீங்க, திரும்ப 1 ஹவரில் திரும்ப யூரின் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி நீங்கள் யூரின் போகும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி இருக்கும். யூரின் போயிட்டேன், திரும்ப கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு, இன்ட்ரப்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஸ்லோவாக போயிட்டே இருக்கும். அதாவது அந்த ஸ்ட்ரீம் வந்து நார்மலாக இருக்காது, உங்களுக்கு ஒரு ஃப்ளோ நார்மலாக இருக்காது. யூரின் போயிட்டே இருப்பீங்க, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். என்னடா நம்ம யூரின் எவ்வளோ ஃபோர்ஸாக போகும், ஸ்லோவாக போகுதே, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபியூ ட்ராப்ஸ் வெளியில் வர்றது. ஐயோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதற்கு அடுத்தது உங்களுக்கு வேறு என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் யூரின் போகும்போது எரிச்சல், வலி, பேர்னிங் மிக்சுரேஷன் இருக்கும், பெயின்ஃபுல் மிக்சுரேஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செமன் வெளில வருது இல்லைங்களா, பெயின்ஃபுல் எஜாக்குலேஷன் இருக்கும். ஸோ அந்த செமன் விந்து வெளியில் வரும்போதும் அதிகமான வலி இருக்கும். எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இதனோட சேர்ந்து நிறைய பேருக்கு வரலாம். தாங்க முடியாத கீழ் முதுகு வலி, அடி வயிற்று வலி, இந்த மாதிரி இருக்குது. மோஷன் போகும்போதெல்லாம் வலி இருக்குது, யூரின் போகும்போதெல்லாம் வலி இருக்குது. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் எனக்கு பெயின் சிவியர் ஆகிடுது. ஸோ லோயர் அப்டமன் பெயின், லோ பேக் பெயின் எனக்கு சிவியராக இருக்குது. அதே மாதிரி சைடில் இடுப்பு பகுதியிலும் வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பிஎஸ்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க.
இதனோட சில உணவு முறைகள் நான் சொல்கிறேன். இது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் என்னுடைய செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும், இந்த பயமும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஏஜ் வந்து 50, 60 தானே ஆகுது, இப்போவே இதை ரிமூவ் பண்ணிட்டா வேறு ஏதாவது இன் ஃபியூச்சரில் பாதிப்பு வருமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தீர்வு கிடைக்குங்க. இதனால் முதல்ல நீங்கள் ரொம்ப அதிகமான ஒரு பயம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போக வேண்டாம். சித்த மருத்துவத்தில் கரெக்டாக நீங்கள் சொல்கிற மருந்துகளும் உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுகர் லெவல், பிபி லெவல் அண்ட் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும். இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹைப்பர்பிளேஷியா கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெகுலராக என்னங்க பண்ணணும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டியது, அதிகமான இனிப்பு சாப்பிட்றீங்கன்னா இனிப்பை குறைச்சிக்கோங்க. அவுட் சைட் ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இது எந்த ஹேபிட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான உணவு முறைகள் இது எல்லாமே ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். உணவு முறையில் நம்ம சாப்பிட வேண்டியது, காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் நீராகாரம் குடிச்சிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைங்க இது சாப்பிட்டா எனக்கு கோல்டு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மல்லி, தனியா விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சுக்கும் சேர்த்து சுக்கு மல்லி காஃபி காலையில் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. இது உடலுக்கு மொத்தமாகவே நல்லது. வீக்கம் இருந்தால் அதை கண்ட்ரோல் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது நீங்கள் என்ன சாப்பிடலாம், உணவு முறையில் அடிக்கடி சுண்டைக்காயை பயன்படுத்திக்கோங்க. சுண்டைக்காய் ரொம்ப சிறந்ததுங்க. தவறாமல் சுண்டைக்காயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கற்றாழை, கற்றாழை ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நாரத்தம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, நாரத்தங்காய், அதுவும் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் பழச்சாறுகளாக எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாதுளை சாறு. மாதுளை தினம்தோறும் என்ன வேலை எப்படி இருந்தாலும் டெய்லி ஒரு மாதுளை ஜூஸ், அதில் ஸ்வீட் சுகர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, மில்க் சேர்க்கக்கூடாது. நீங்கள் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து அப்படியே குடிச்சிக்கோங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரட், முள்ளங்கி, இது ரெண்டுமே ரொம்ப சிறந்தது. இதையுமே உணவில் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கணும். இதுக்கு ஸ்பெஷலாக சித்த மருத்துவத்தில் நம்ம மருந்துகள் நிறைய கொடுத்துட்ருக்குறோம். அதில் தான் முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்த சஞ்சீவி சூரணம், அமிர்தவல்லி கற்பம், இந்த மருந்துகள் கொடுக்குறோம். எவ்வளோ பேர் இது ஒரு கன்ஃபியூஷனோடையே வருவாங்க. இது சரியாகுமா இல்லையா, இது ரிமூவ் பண்ணணுமா, ஏஜ் ஃபேக்டர்னாலே எனக்கு இந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, இது சரியாகுமா அப்படின்னு தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உடலில் வீக்கம் இருக்குன்னா அது சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் சித்த மருத்துவத்தில் நிறையவே இருக்குது. முக்கியமாக தாலிசப்பத்திரி சூரணம். தாலிசப்பத்திரி சூரணம் அப்படின்னு சொல்கிறது இன்ஃப்ளமேஷனை நல்லாவே குறைக்குங்க. நீங்கள் எந்த வகையான மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அது கூட இந்த தாலிசப்பத்திரி சூரணம் பயன்படுத்துங்க. நல்ல வெந்நீரில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், வீக்கமும் உங்களுக்கு குறையும். 1 வாரம் மருந்து எடுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதனால் வருத்தப்பட வேண்டாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.